ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் இருந்தவர்களை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமரும்படி ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. நாடகத்தின் கருப்பொருள்: ஒரு வகுப்பிற்கு மேலானது கிறிஸ்துவுக்காக சீடர்களை உருவாக்குதல். மறைக்கல்வி என்பது தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது அல்லது திருவருட் சாதனங்களை பெறுவது மட்டுமல்ல. அது இயேசுவை அறிவது, அவரை நேசிப்பது மற்றும் விசுவாசத்தில் வாழ்வது ஆகும். பெற்றோரே தங்கள் பிள்ளைகளின் முதல் மறைக்கல்வியாளர்கள் மற்றும் பங்கு தளம் அவர்களுடையதே. காட்சி 1. ஞாயிற்றுக்கிழமை காலை. குடும்பம் தயாராகி கொண்டிருக்கிறது. பௌஸ்தினா, என்ன செஞ்சிட்டு இருக்கிற? கிளாஸுக்கு மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற, சீக்கிரம் கிளம்பு. அம்மா, எனக்கு உண்மையாலே மறைக்கல்விக்கு செல்லுமா? எனக்கு போரிங்கா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ்க்கு போமா. இந்த வருஷம் நீ புதுநன்மை எடுக்கணும்ல, புதுநன்மை எடுத்ததுக்கப்புறம் கிளாஸ்க்கு போவேனா, ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி எஸ்கேப் ஆகிக்கலாம், சரியா? பல குடும்பங்கள் மறைக்கல்வி என்பது முடிக்க வேண்டிய மற்றொரு பாடம் என்று நினைக்கின்றன. ஆனால் இயேசுவின் நோக்கம் அதுதானா? சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். காட்சி 2. பரபரப்பான உலகம். சரி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்?
உனக்கு விளங்குதா இல்லையா? நீ பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் விளையாண்டுட்டு இருக்கிற. அம்மா எனக்கு டயர்டாக இருக்குமா, எனக்கு நிறைய கிளாஸ் அசைன்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் வேறு. இப்போல்லாம் யாருக்கு டைம் இருக்குது கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விடுங்க. என்ன நீ எப்படி சொல்கிற, ஃபாஸ்டினா எப்படி சொல்லுது? நான் என்னதான் செய்யறது? சரி பரவாயில்ல விடு, மறைக்கல்வி டீச்சர் ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகேம்மா. எல்லாம் முக்கியமாகும்போது விசுவாசம் மெதுவாக குறைவடைகிறது. நான் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றேன். ஐ அம் வெயிட்டிங். காட்சி 3. மறைக்கல்வியாளர். சோஸ்திரம் டீச்சர். சோஸ்திரம் சமாதானம். இன்னைக்கு என்னோட 2 பிள்ளைங்களுமே கிளாஸ்க்கு வரல டீச்சர். என்ன காரணம்? என்ன டீச்சர் செய்யறது, டியூஷனு, ஹோம்ஒர்க்கு, ஸ்பாட்ஸு இப்படின்னு எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க. நிறைய விஷயம் இருக்கா அவங்களுக்குன்னு. ஞாயிற்றுக்கிழமையில் தான் அவங்களுக்கு ஒரு நாள் டயர்டாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எப்படினாலும் புக்கில் உள்ளதான் படித்து கொடுக்க போகிறீங்க, அதை நானே பார்த்துக்கிறேனே. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? புக்கில் உள்ளது படித்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே. நாங்கள் வந்து கடவுள் கூட எப்படி இணைந்து வாழணும், அவரோட எப்படி வந்து மறைக்கல்வின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பணி எப்படி செய்கிறது, அன்பு எப்படி செய்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்கிறீங்க? ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே மனசில் என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க, முக்கியத்துவம் மறைக்கல்வின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம். எல்லா விஷயத்துலையும் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இதையும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, சரிங்களாம்மா? சரிங்க டீச்சர். ஓகே. காட்சி 4. பெற்றோரின் பொறுப்பு. என்னுடைய தாயார் காலையில் அன்னிதினமும் ஜெபமாலை செய்து என்னுடைய அம்மா ஜெபமாலை செய்யும்போது எங்களையும் அவங்க ஊக்குவிப்பார்கள். என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நானும் என்ன செய்வேன், பிள்ளைங்களையெல்லாம் கொண்டு வந்து ஒன்று கூடி அவர்களுக்கு ஜெபமாலை செய்து, இதோ ஜெபமாலை, என் தாயாருடைய ஜெபமாலை இது, இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கிறேன் பாருங்கள். ஜெபமாலை செய்து அவர்களை நான் ஊக்குவிப்பேன். மற்றும் இறை வார்த்தையை படித்து முக்கியமாக அவர்களுக்கு அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன். திருப்பலிக்கு அன்றாடம் வார வாரம் திருப்பலிக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு செல்வேன். விசுவாசம் என்பது ஆலயத்தில் போதிப்பதில்லை, மாறாக திருக்குடும்பமாகிய நம் வீட்டில் அதில் கட்டப்பட்டது. கிறிஸ்டினா, ஒருவேளை மறைக்கல்வி டீச்சர் தான் எல்லாம் செய்வாங்கன்ற அந்த யோசனையில் இருந்துட்டோம் போல. ஆனால் முதல் பெற்றோர், திருச்சபையோட முதல் பெற்றோர், பணியான நல்ல ஒரு பொறுப்பான பெற்றோர் நம்ம தான்றதை நம்ம மறந்துட்டோம். அதான். காட்சி 6. மாற்றம். அம்மா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைம்மா, இதுக்கப்புறம் நம்ம அனைவரும் நைட்டு சேர்ந்து ஜெபம் செய்யலாமா? இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்லலாமா? இன்னிலேருந்தே அதை ஆரம்பிக்கலாமே, என்ன சொல்ற கிருஷ்ணா? இனிமே மறைக்கல்வி வகுப்புன்றது, கெடிசம் காசுன்றது வந்து உன்னோடது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து அதில் பயணிக்க போகிறோம். சரியா? சரி. அநேக காரியங்களை அறிந்து என்னை அறியாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? விசுவாசம் இல்லாத வெற்றியால் என்ன பிரயோஜனம்? நான் பெற்றோருக்கு ஒரு விலை மதிப்பற்ற பரிசை கொடுத்திருக்கின்றேன். அதுதான் உங்களுடைய குழந்தைகள், பிள்ளைகள். அவர்களை என்னிடம் கொண்டு வாருங்கள், அவர்களுடன் நடங்கள், அவர்களுடன் ஜெபியுங்கள், அவர்களை நேசியுங்கள், உங்கள் முன்மாதிரியால் அவர்களுக்கு போதியுங்கள். இறுதி செய்தி. விசுவாசம் வீட்டிலிருந்தே தொடங்கியது. பெற்றோரே முதல் திருச்சபை போதகர்கள். திருச்சபை போதனை விசுவாசம் வளர உதவுகிறது.
குழந்தைகள் நம்முடைய முன்மாதிரியிலிருந்து அதிகம் கற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை அறியும் போது அனைத்தையும் மாற்றி விடுகிறது. போய் சீடர்களை உருவாக்குங்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து திருச்சபை போதனை என்பது ஒரு வகுப்பை முடிப்பது அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் இவ்வாறு முடிவடைகிறது. திருச்சபையின் எதிர்காலம் வகுப்பறைகளில் மட்டும் கட்டப்படுவதில்லை, அது பெற்றோர்கள் ஜெபிக்கும் வீடுகளிலும், விசுவாசம் வளர்க்கப்படும் மறைக்கல்வி வகுப்புகளிலும், கிறிஸ்துவை பின்பற்ற தேர்ந்தெடுக்கும் இதயங்களிலும் கட்டப்படுகிறது. பெற்றோர்களாக, மறைக்கல்வி ஆசிரியர்களாக மற்றும் பங்கு மக்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கடவுளின் அரசில் சீடர்களை உருவாக்குவோம். நன்றி. கைத்தட்டுறதுக்கு பதிலாக சிந்திக்க வேண்டும். கை தட்டிட்டோம், நல்லா நடிச்சிட்டாங்க, அது இல்லை. இதுலேருந்து என்ன கருத்து, என்ன மெசேஜ் நான் எடுத்துகிட்டு போகிறேன், அதான் முக்கியம். இது மறைக்கல்வி போதகம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய நற்செய்தியை பார்க்கும் பொழுது சிறுவன் இயேசுட்ட அந்த 5 அப்பத்தையும் சிறுமியும் அவரிடம் 2 மீன்களையும் கொடுக்குறாங்க. அது என்ன நடக்குது? அவர் அற்புதமாக புனிதமாக அதை மாற்றி 5000 பேருக்கு மேலே கொடுக்குறார் சாப்பாடு. நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. திறமை இருந்தாலும் சரி, நேரம் இருந்தாலும் சரி, நம்மளுடைய கல்வித்திறன் இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, நிறைய கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. 2வது வாசகத்தை சற்று முன்பு கேட்டோம். இறைவனிடம் இருந்து என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது. வேதனையா, துக்கமா, துயரமா, ஒன்றும் பிரிக்க முடியாது. எப்பொழுது நான் இறைவனோடு இணைந்து இருந்தேன் என்றால் ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. அதனால பெற்றோர்களை குறிப்பாக, இந்த குழந்தை இறைவன் கொடுத்த பொக்கிஷம் உங்களுக்கு. அந்த குழந்தைகளை எப்படி கண்காணித்து வரீர்கள்? ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வீட்டுக்கு வருதுங்க, பேக்கை பார்த்துருக்குறோமா? எப்பயாவது ஒரு நாள் அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு சில பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பிள்ளைங்க எவ்வளோ படிக்கிறாங்க, என்ன தேர்வு மார்க் வாங்குறாங்க, இதெல்லாம் அவர் கொடுத்த பொக்கிஷத்தை கண்காணித்து வர வேண்டும். அதுக்கு மேலாக விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க? அதனால், ஏனென்றால் விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த குழந்தை சிதறி திசை மாறி போய்விடும். அதனால் கொடுக்கப்பட்டதை நான் என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த 5 அப்பமும் 2 மீனும் அவர் கொடுத்தாங்க திருப்பி. அந்த பிள்ளைகள் கொடுத்தாரு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. எப்படி 5000 பேருக்கு அது மல்டிப்ளை பண்ணிச்சு? உங்களிடமும் என்னிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் இருந்தாலும் சரி, ரொம்ப இருந்தாலும் சரி, அவரிடம் திருப்பி கொடுங்கள், அவரிடம் கொடுக்க கத்துக்குங்கள். அந்த குழந்தையை இறைவனிடம் எவ்வளோ ஒப்படைக்கின்றோம்? எப்போ இறைவனிடம் கொடுக்கிறோம்? ஆண்டவரே, இறைவா, இந்த பிள்ளை உன்னோட பிள்ளை, ஆண்டவரே, இந்த பிள்ளை உன்னிடம் சரணம் அடைகின்றது. அது நோயில் இருந்தாலும் சரி, கல்வி திறன் இல்லாமல் இருந்தாலும் சரி, விசுவாசத்தில் இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை இறைவனிடம் ஒப்புக் கொடுங்கள். The moment you surrender the child to God, the moment you surrender yourself to God, He will transform you. அவர் உங்களை மாற்றுவார். பொருள் மட்டும் அல்ல. நிறைய பேர் ஓடுவாங்க குருவான் நோட்டு, ஃபாதர் இதை மந்திரிங்கன்னு. நீங்களே ஒரு blessing. You become the blessing, not the item. நீங்களே ஒரு கருவியாக இறைவன் கொடுத்திருக்கின்றார் இந்த உலகத்தில். அந்த கருவியாக நீங்க மாறும் பொழுது நீங்க தொடும் ஒவ்வொன்றும் பொக்கிஷமாக மாற முடியும். அதுல உங்க குழந்தை முதலாவது இடம். ஏனென்றால் அந்த குழந்தை இறைவன் உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். So God has given you the child like the fish and the bread. அவரிடம் கொடுங்கள், திருப்பி கொடுங்க. ஆண்டவரே, என்னால முடியாது ஆண்டவரே, உங்களால தான் முடியும். எனக்கு எல்லா திறனும் இருக்குதா? எனக்கு ஒன்றுமே இல்லை. அவரிடம் என்னையே கொடுக்குற, அவ்வளவுதான்.
கொடுத்து கொண்டே இருங்கள், ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருங்கள். இரண்டாவது வாசகத்தில் இறைவனோடு அந்த அன்பில என்னைய பிரிக்கவே முடியாது ஒன்றும். nothing can separate me from the love of God. ஆண்டவரோட அன்புல ஊறி இருக்கும் பொழுது ஒன்றுமே உங்களை பிரிக்க முடியாது. எந்த சவால் வந்தாலும் பிரிக்க முடியாது, எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் பிரிக்க முடியாது, எந்த சாத்தான் வந்தாலும் பிரிக்க முடியாது. அந்த உறவை நீங்க ஏற்படுத்துங்கள். when you create that relationship, அந்த உறவு இல்லாதனால தான் நிறைய பேர் தத்தளித்துக்கிட்டு இருக்கிறோம். இட்ஸ் so beautiful. ஸோ இன்றைக்கு பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை எவ்வளோ கவனிக்கிறீர்கள்? சில பேர் பிள்ளைகளை வகுப்புக்கு அழைத்துட்டு கிளாஸுக்கு பூசைக்கு வர மாட்டாங்க. சில பேர் வகுப்புக்கு கொடுத்துட்டு வகுப்புக்கு கொடுத்துட்டு அவங்களும் காணா போயிடுவாங்க. பிள்ளைகளும் பூசைக்கு வரதில்லை, ஆனால் வகுப்புக்கு அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. முதல் உறவு இறைவனோடு, அப்புறம் தான் அந்த கல்வி, அந்த ஞானமெல்லாம் பிறக்கும். அந்த உறவு இல்லாவிட்டால் அந்த ஞானமும் கல்வியும் பிறக்காது. அதனால் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அது கற்றுக் கொடுக்கும் நபர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த ஞானத்தையும் அந்த ஆன்மீகத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க நபர்கள் தான் இன்றைக்கு பாவனையில் வந்தார்கள். இன்றைக்கு இந்த ஸ்கிட் மூலமாக ஒரு உணர்த்துறோம் உங்களை. பெற்றோர்களே கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். பெற்றோர்கள் மட்டுமில்லை, முதியோர்களும். நம்ம பைபிள் கிளாஸ்க்கு பெரியவர்கள் வருகிறீர்களா? நீங்களும் மனமாற்றத்துக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். கிளாஸ்க்கு வரவங்க ஷபாஸ், வராதவங்க இன்னும் கலந்துக்குங்க. ஸோ இந்த நோக்கத்தில், இந்த சிந்தனையில் நம்ம திருப்பலியில் கொண்டாடுவோம். இந்த பிள்ளைங்க உங்களுக்கு கொடுத்த பரிசு, அந்த பரிசை இறைவனிடம் கொடுத்து அவர் வழி நடத்தட்டும் அவர்களை. அதே போல் எல்லா பொருட்களையும் அவரிடம் கொடுங்கள். என்ன இருக்குதோ, ஆண்டவரே இந்த வீடை நீங்கள் பார்த்துக்குங்க, ஆண்டவரே இந்த காடியை நீங்கள் பார்த்துக்குங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை நீ பார்த்துக்கிறேன் அவரிடம் ஒப்புக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு நிறைவு கொடுப்பார். அவரிலிருந்து எதுவும் நம்மளை பிடிக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய அன்பு அத்தகைய அன்பு. ஆமேன்.